பிரச்சனையில் திருகோணமலை 121 இடம் வடக்கு கிழக்கில் தகவல் அறியும் சட்டம் மூலம் எடுத்ததில் அவங்க தந்திருக்கிறாங்க. தொல்பொருள் திணைக்களம் அன்அஃபிஷியலாக பிடிச்சி வைக்கும். இதில் கன்னியாவும் ஒரு இது அந்த தகவல் அறியும் சட்டம் மூலம் என்னிட்ட இருக்குது. அந்த மரம் பெற்ற போய் பிரச்சனையில் அந்த தொல்பொருள் திணைக்களத்துக்கும் நாங்கள் பிரசிடெண்ட்டை கொடுத்து இந்த தொல்பொருள் திணைக்களம் அன்னெசரியாக சில சமய சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் எதிர்காலத்தில் என்ற இப்போ நடந்து கொண்டு வந்தது. இப்போ இருக்கிற அரசாங்கம் கொஞ்சம் நல்ல நிறைய பிரச்சனைகள் அவர் சொல்லி வந்தது. இந்த போதவஸ்து பிரச்சனைகள் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டு அந்த வகையில் இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய நடவடிக்கையை நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அந்த இனத்தை நாங்கள் எங்கள் மனிதனை கொண்டு எங்கள் மனங்களை இறை மனிதர்களாக மாற்றுவதை எல்லா சமயத்தவர்களும் கடுமையாகும். நன்றி. முகத்தில் அப்போ அவள் அதை துரைச்சி போட்டு சொல்லுவாங்க, சரி இது எனக்குரியது பிள்ளைகளுக்குரியது தாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி ஃபாதர் இப்போ சொன்னார் ஹெல்மெட்டால் அடி வாங்கினேன் என்றாலும் என்னால் இருக்கல அது பேசாமல் என்று சொன்னார். எனக்கு உடனே அவக்கு நடந்த அந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. முரண்பாடுகள் நிசப்தம் அடைந்தால் சாந்தி சமாதானம் உண்டாகும். இது நான் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியர். இது எனக்கு புள்ளி போட சொன்னால் 100க்கு 80 அல்ல, 100க்கு 99 அல்ல, 100க்கு 100% இதுக்கு மார்க்ஸ் சபையாக பிள்ளைகளை நாங்கள் பார்ப்பதோட பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு அறிவூற்ற தன்மை இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு 25 இருந்து 45 மட்டும் நாங்கள் இந்த பெற்றோர்களுக்கு எங்களோட சமய ரீதியாகவோ அல்லது வலய ரீதியாகவோ என்ன ரீதியாகவோ எடுத்து பேரண்டல் கேர் என்றால் என்ன, பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி, பராமரிப்பது எப்படி, கல்வியை கொடுப்பது எப்படி, ஒரு பேலன்ஸ் லைஃபை அவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் புகட்ட வேண்டும். அங்கே நாங்கள் புகட்டினா மற்றதெல்லாம் நாங்கள் சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம் என்ற ஒரு கருத்து. அதை நாங்கள் இப்படி சர்வமத இணக்கத்தால் நாங்கள் அதை எப்படி செய்யலாம் என்றதை நாங்கள் சிந்திக்க வேணும். தேங்க்யூ சிஸ்டர். அது நாங்கள் மணிக்கணும் நாங்கள் சொன்னது கூடுதலாக அந்த ஞாயிறு பாடசாலை என்பது சமய கல்வி. சமயத்தை கொடுத்தா தான் சமுதாயம் அந்த சமய வழிபாட்டுக்குள்ள ஒரு சமத்துவமான வாழ்க்கையை கொண்டு வரும். அதைத்தான் நாங்கள் பிரதிபலிப்பதற்காகவும் அந்த ஞாயிறு நாளையில பிள்ளைகளுக்கான ஓய்வு நிலையை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இந்த சமய கல்வி நடக்கும். அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் போது விரைவாக பிள்ளைகள் அந்த அறிவாற்றலுக்குள்ள வருவார்கள். அதோட நாங்கள் மேலதிகமாக சொல்லப்பட்ட விஷயம்னா பிள்ளைகளுக்கு ஓய்வு நிலை இல்லாததால் அவர்களுடைய சீர்கேடுகள் மூளையினுடைய செயல்பாடுகளுக்கு இது ஒரு தடையா. நாங்கள் பெற்றோருடைய கல்வி போட்டி தன்மையால் பாதிக்க நிறைய பிள்ளைகள் மறைநிலைக்கூடிய நிலையில் ஆரம்ப காலங்களில் நல்லா இருப்பாங்க, ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண அப்படி இருப்பாங்க. உயர்தரத்துக்கு போகப்போ அவங்களுக்கு மன அழுத்தம் உருவாகி அந்த கல்வி நிலைகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய உடல்நல ஆற்றலில் குறைவு ஏற்படும். அதுதான் ஏற்கனவே நான் பள்ளிப்பறவைகளான ஒரு உளவியல் நூல் எழுதியிருக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கானது. அதன் அடிப்படையில் இன்னொரு நூல் எழுதுவதற்கு வாய்ப்பு கொடுக்கும். நன்றி. நான் 35 வருஷம் ஆசிரியர் கல்வியலாளர் இலங்கையின் முக்கிய துறைகளில் பேசுகிறேன், சிரேஷ்ட. அந்த வகையில் இப்போது இந்த அறநுறை பாடசாலைகள் தொடர்பாகவும் 4 மதத்தினருக்கும் அரசியல் யாக்குகளை இந்த அறநுறை பாடசாலை மதரசாக்கள் மற்ற பௌத்தத்துக்கு மரக்கல்வி 4 மதத்துக்கும் உருவாக்கப்பட்டது கட்டாயம். ஆனால் இப்போ அந்த கல்வி போக்கில் பரீட்சை மையத்தை நாடக்கூடிய மாதிரி இலங்கை பாடநூல்கள் 2ஆம் ஆண்டு பிற்பாடு அதில் அதிகூடியாக 97ஆம் ஆண்டு கருத்திட்ட மாற்றத்தின் கீழே நாங்கள் பரீட்சை மையம் என்று நாங்கள் பரீட்சை பாட கல்கட்டு சமப்படுத்தினாலும்
இறுதியாக காப்பத்த சாதாரண காப்பத்த உயர்வதும் தான் அதுக்குள்ளே எதிர்கால வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்க்கை நிலையை தீர்மானிப்பதாக இலங்கை அமைந்து கொண்டு போகும். ஆகவே பரீட்சை மையம் என்று வாயிலேக்க பிள்ளைகள் பெற்றவர்கள் எல்லாரும் பரீட்சைக்காக ஓட வைக்கிட்டு தனியார் தனிப்புற வளர்ச்சி வச்சிருக்கு. இந்த இடத்துல அரசியல் வியாபின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிற இந்த மதக்கல்வி, அதாவது சின்ன வயசுல 11-16 வயசுக்குள்ள தர வேண்டிய ஒழுக்கம், அதை உறுதிப்படுத்தி தர வேண்டிய ஒரு அனுபவ கல்வி தான் மதக்கல்வி. அப்ப அந்த கல்வி கேள்விக்குறியாக பெற்றது தான் நீங்க எல்லோரும் இந்த அடிப்படையில் கருத்து. உண்மையில் அதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்கள் அதுக்குரிய ஏற்பாடாக அரசு தான் முன்னெடுப்பு செய்ய வேண்டும். ஒரு கட்டாயப்படுத்தலாக வேதிய நிகழ்வுகளை கடை செய்து அல்லது ஏதோ ஒரு வழி இல்லை ஒரு கலந்துரையாக அதை ஒதுக்கி இந்த கல்விக்கு கட்டாயம் ஒரு 12 வயசுக்கு உட்பட்ட எல்லா மாணவர்களையும் கலந்து கொள்ள செய்யக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்தால் இதுக்கு ஏற்பாடு. அப்போ இதனோட இந்த இடத்துல இருந்து ஒலி பார்ப்பது நல்லது என்று நான் நன்றி. மேலே கூறப்பட்ட அத்தனை வகைத்தலைவருடைய கருத்துக்கு இணங்க தற்போது நடைபெறக்கூடிய பிரச்சனை உடன்பாடுகளும் முரண்பாடுகளும். அந்த வகையிலே முரண்பாடுகள் எல்லாம் ஓரளவு குறைந்து உடன்பாட்டுக்கு அதிகமான மக்கள் வந்துட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் சர்வமத நிகழ்வுகள், நல்லிணக்கங்கள், கூட்டங்கள் நடைபெறுவதனாலையும் ஒவ்வொரு ஆலயங்களிலும் சமய வழிபாடுகளுடைய நிகழ்ச்சி நடைபெறுவதனாலையும், அதாவது பாடசாலையை கூட இன்றைய எல்லா மாஸ்டர்மார்களும் சமய பாடம் எடுக்கக்கூடிய மாஸ்டர்மார்களும் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போன்று பெற்றோருடைய சொல்ல கேட்கக்கூடிய அளவுக்கு அதிகமான பிள்ளைகள் உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் தான் என்னால் சொல்ல. அனைத்து கருத்துக்களைக்கும் நன்றி கூறி, அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் சாந்தியும் சமாதானம் உண்டாகாது. அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த கருத்தின்படி முஸ்லீம்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. 1990ஆம் ஆண்டு இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய நிகழ்வுகளுக்கு தமிழ் பெரியார்களும் வந்து கலந்து கொள்வார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும். அதே போன்று இப்பவும் சில சில விஷயங்களில் சமய நிகழ்வுகளிலே தமிழ் மக்கள் அவர்களையும் அழைப்பித்து நாங்கள் அவர்களுக்கான ஒழுங்குமுறைகளை செய்து இருக்கின்றோம். அதாவது இஃப்தார், ரமலானுடைய மாதத்திலே வந்தால் இஃப்தார் செய்யும்போது தமிழ் மக்களையும் கூப்பிட்டு அவர்களும் கலந்து சிறப்பிப்பார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு, அதாவது தேங்காப்பும் பொட்டுமாறி அந்த நேரத்திலே நாங்கள் இருந்தோம் 1991ஆம் ஆண்டு. அதே நிலைமை இன்றும் எதிர்பார்க்கின்றோம். தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் யாழ்ப்பாணத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வழியை இருக்கலாம் இருக்கும் என்பதை என்னுடைய கருத்து. நன்றி. என்னுடைய என்னடா இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் செய்திருக்கீங்க, இது ஒரு உயிரோட்டமாக இருக்கணும். இந்த உயிரோட்டத்தை நான் கொண்டு வரணும்னு சொன்னால் மத தலைவர்கள், அந்தந்த கிராமத்தில் இருக்கிற மத தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டையும் போய் பார்க்கணும். பார்த்து நாங்கள் சேர்ந்து இந்த போதை ஒழிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் திருத்திட்டு, எத்தனை பேர் இப்பயும் வந்து அது நல்லா இருக்கணும், ஐயா நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்றேன்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் ஒரு ஃபாதர் இருக்கிறாருன்னா, ஒரு குருக்கள் இருக்கிறாருன்னா, ஒரு மௌலவி இருக்கிறாருன்னு சொன்னால், அவர்கள் அந்த இடத்துல அந்த இருக்கிற கிராமத்தில் உள்ள மக்களை போய் சந்திக்கணும். சந்திச்சு பாருங்க அவங்களோட குணநிலைகளை ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அப்போ மதத்தர தலைவர்களாக நாங்கள் இருந்தவங்க கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது, பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, சேர்ச்சி இருக்கக்கூடாது. அவங்க வெளியே தான் இலங்கையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு ஒரு டேட்டை பார்த்து சொல்லணும். மற்றது நம்மளோட அதிபர் மத்தியிலேயோ இல்லாட்டி ஒரு பிள்ளைகளை வழிநடத்துகிற டீச்சர் மத்தியிலேயோ சரியான ஒரு
வழிநடத்தல் இல்லை. நானும் ஃபாதரும் சேர்ந்து கருத்துறையில் செய்து கொண்டு வர நிகழ்வு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் அதிபர்கிட்ட கெஞ்சுறது. சார் எங்களுக்கு ஒரு டைம் தாங்க, இந்த உங்களோட கதைக்கு வந்தாங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்க விட்டுறாங்க சொல்லி தரணுன்ற நிகழ்வு ஒரு 5 நிமிஷம் டைம் கேட்டாலும் முடிய போகுது சார், டக்க முடியும். அது ஆர்வம் இல்லாத செயற்பாடு. அப்போ இதை வந்து நாங்கள் முதல்ல இங்கிருந்து கொண்டு வர வேண்டும் சொன்னால் டீச்சர்ஸ் மார்க்கெட்டை கொண்டு வந்துடுவோம். மத தலைவர்கள் அவருடைய பணி தான். நீயே நான் சொல்ல போனால் காசு வந்து சில பேர் கிடைக்கிறாங்க. சொல்ல போனீங்கன்னா நான் ஒரு கோயில் நடத்தி கொண்டு வரணுமா, எந்த விதமான பணமும் அறவிடுவதில்லை, உண்மையில் கூட வைப்பதில்லை. உனக்கு பூசை செய்ய விருப்பம்னா கோயிலை வந்து செய்துட்டு போ, இதில் நான் பணத்துக்கு அடிபணிய மாட்டேன் என்ற மனைவியின் வெற்றியாக நான் சேர்ந்து அந்த கோயிலை வழி நடத்துகிறோம். இதுவரைக்கும் எங்களோட ஆட்கள் வந்து கொண்ட காரணங்கள் சொன்னால் அணவரவரப்பட இல்லை. முக்கியம் மக்கள் மத்தியில் அது ஒரு பக்கம் வச்சாலும் நான் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொரு மத தலைவர்களும் ஒரு வீட்டுக்கு போங்க. உங்களோட இன்னும் பாருங்க, அந்த புனித நகரம் ஏரியா நாங்கள் கருத்துறையில சரியான கஷ்டமாமா. அதுக்காக என்ன செய்யறாங்க, கஞ்சா வளர்க்குறாங்க. விறகு காலத்துக்கு கொண்டத ஆமைக்கான கொஞ்சம் கலப்பட மாட்டாங்க. சவுக்கு களவெடுக்கிறது, இரவுகளே களவெடுக்கிறாங்க. களவெடுத்து வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்கு இரகசியமான முறையெல்லாம் விற்கிறாங்க. இந்த பச்சை மரம் எடுக்கக்கூடாது, இப்போ போலீஸ்ல போய் போயிட்டு கிடக்கிறாங்க. அப்படி இவங்களை ஏற்றத்துக்காக இதுக்குள்ள போறாங்க. இவங்களை என்ன பிரச்சனை என்று மத தலைவர்கள் அறிந்து கொண்டு அடுத்த கிட்ட நாங்கள் கொண்டு போகலாம். அதான் நான் சொன்னேன், எனக்கு அடிவிடுத பெரிய போராக்கள் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கதை நான் ஒரு ஆசிரியர், இவர் ஒரு ஆசிரியர். அதில் முன்னுக்கு இருக்கின்றவர்களும் மோனியாவை சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் தான். சில விஷயங்கள் இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் வருவது குறைவு, பிரச்சனைகள் வருவது குறைவு. முஸ்லீம்களுக்கு மத்தியிலையும் சொல்வது மோனியாவை பொறுத்தவரையில் குறைவு. காரணம், நான் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில, ஆசிரியர் குற்றம் கிடைப்பவர், அதான் உண்மையான கருத்து. நான் அரபா வித்தியாலயத்தில் உபாதிபராகவும் ஆசிரியராகவும் கிடைப்பேன், இவருக்கு எல்லோருக்கும் தெரியும். எங்களோட பாடசாலையில் சிஸ்டம் ஒன்று இருக்கு, ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை ஒன்று இருக்கின்றது. எல்லோரும் அறிந்து கொள்ள வேணும் என்பதுக்காக வேண்டி என்ற கருத்தை தெரிவிக்கிறேன். எங்களுடைய பாடசாலையில் தினமும் 7:30 பாடசாலை ஃபர்ஸ்ட் பெல் அடித்தார். அசம்பிளிக்கு 7:35 பெல் அடிக்கும். 7:35 7:45 வரைக்கும் அசம்பிளி நடைபெறும், காலை கூட்டம் நடைபெறும். எங்களோட பாடசாலையோட சிஸ்டம் என்ன தெரியுமா, 3 இன பிள்ளைகள் படிக்குது. அரபா வித்யாலயம், அரபா மகா வித்யாலயம், கிறிஸ்துவ பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள், இந்து பிள்ளைகள், அதுல சைவ சமயத்து பிள்ளைகள் கூட. அங்கால அரபானா இருக்கணும், அதை இருக்கணும், தமிழ் கிராமங்கள் கூட. அதுல 3 பிள்ளைகளும் படிக்கிறதுக்காக வெவ்வேறாக அசம்பிளி நடக்கிறது இல்லை, காலை கூட்டம் நடக்கிறது இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன் என்றால், எங்களோட பாடசாலையில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரு காரணம் டைம்டேபிள் அது எந்த கையில தான் இருக்கிறது. ஏன்னா எப்போதும் பாராளுமன்றத்தில் நடக்கிறதா இருந்தால் அது நடப்பவர் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி நடத்துவதில்லை. பாடசாலையை நடத்துவதாக இருந்தால் அதிபர் நடத்துவதல்ல, அதிபர் பொறுப்பாக இருந்தால் உபாதிபர் தான் அத்தனை கண்காணிப்பும் செய்கிறது. இப்ப எங்களோட பாடசாலையை பற்றி என்னுடைய கருத்து, ஒவ்வொரு 5 நிமிடங்கள் அசம்பிளியில் ஒவ்வொரு சமயத்தவர்களும் சில நல்ல சிந்தனைகளை வழங்குவாங்க. எங்கள் பாடசாலை 28 ஆசிரியர்கள், இதுல 18 தமிழ் ஆசிரியர்கள், மீதான முஸ்லீம் ஆசிரியர்கள்.
அப்ப அந்த அடிப்படையில் 5 நிமிடம் ஒவ்வொரு நாளும் அசம்பிளியில நல்ல சிந்தனைகளை ஊட்டுகின்ற பொழுது, ஏற்றா தமிழ் பிள்ளைகள் இருக்கின்றது, முஸ்லிம் பிள்ளைகள் இருக்கின்றது, கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கின்றது, சைவ சமயத்தில் அபியேசங்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ அபியேசங்கள், முஸ்லிம் பிள்ளைகள் முஸ்லிம். இதனால எந்த பிரச்சனை வராததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரெண்டாவது, எங்களை இஸ்லாமியை பொறுத்தவரையில சில டைம் டேபிள்கள் இருக்கின்றது. காலை, மத்தியானம், பின்னேரம், இரவின் ஆரம்பம், இரவின் நடு என்று இருக்கின்றது. இதுல சில நேரங்கள்ல அத 5 நேர தொழுகைன்னு சொல்லுவாங்க. அந்த 5 நேர தொழுகைக்கு பின்னால சில நேரங்கள்ல சில சொற்பொழிவு நடத்தி மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கின்றது. ரெண்டாவது, எங்களுடைய சுவாமி கூறியதை போல ஒவ்வொரு சமயத்தவர்களையும் ஒவ்வொரு வீடாகவே சந்திக்கணும் என்று சொல்லப்படுது. ஒரு இஸ்லாமிய சமயத்தவர் அந்த கிராமத்துக்குள் புகுந்து ஒவ்வொரு வீட்டாக நுழைஞ்சி என்ன சொல்கிறார், என்னவா நடக்கின்றது, என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்கான போகணும்னு சொல்றாரு. இது முற்றிலும் முஸ்லீம்கள் நடக்குது. கேட்டுப்பார்கள் சொல்லுவார்கள், ஒவ்வொரு காலையில எழும்பி எங்களுடைய காலை தொழுகைக்கு பின்னால, காலை வணக்கத்துக்கு பின்னால இந்த பாதையில், இந்த ரோட்டில் எத்தனை குடும்பம் இருக்கின்றது, எத்தனை பேர் என்ன, அது போல 2 பேரை அனுப்புறது. ஒவ்வொரு நாளும் சந்திக்க வருவார். ஆஸ்பத்திரிக்கு இன்றைக்கு ஒவ்வொரு ஓட்டுகள் இருக்கின்றாலே, ஒவ்வொரு ஓட்டுக்கும் போயிட்டு சந்தித்து என்ன தேவை இருக்கிறது, என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன தேவை. சில பேருக்கு எங்களோட அண்மையில் நடந்த உண்மையான பிரச்சனை, இது விட்டு கட்டப்பட்ட சொல்லும் அல்ல. ஒருவருக்கு தேவை லென்ஸ் போடணும். அந்த லென்ஸ் போடுறது 29,000 ரூபாய் தேவைப்படுது. அரசாங்கம் செலவழித்தாலும் 29,000 கிட்ட 30,000 செலவு. இதை நான் கேட்டாலே எங்களை போல சில மதத்தை ஒன்று சேர்ந்து இவருக்குரிய சேர்ந்து என்னென்று அறிந்து உடனே அவருக்கு லென்ஸ் போடுவதற்கு இத்தனைக்கும் தமிழ்நாடு. நன்றி.